அது சரியா ஜூன் 9, 2025 திங்கட்கிழமை அதுமா பகல் நேர வேளையில சென்னை குரோம்பேட்டையில் உள்ள அரசு மருத்துவமனைக்கு ஒரு 13 வயது மதிக்கத்தக்க பெண் குழந்தைக்கு 2 கால்களும் முறிக்கப்பட்ட நிலையில ஒரு சில நபர்கள் பார்த்தீங்கன்னா அந்த பெண் குழந்தையை அந்த ஹாஸ்பிட்டலுக்கு கூட்டிட்டு வந்திருக்காங்க. அப்படி கூட்டிட்டு வந்தவங்க அந்த ஹாஸ்பிட்டல்ல ஒர்க் பண்ணிட்டு இருக்க டாக்டர்ஸ் கிட்டயும் நர்ஸ் கிட்டயும் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, இந்த குழந்தை அங்க வராண்டால விளையாண்டுட்டு இருக்கும்போது கால் தவறி கீழே விழுந்து அந்த குழந்தைக்கு கால்கள்ல முறிவு ஏற்பட்டிருக்கு அப்படிங்கிற மாதிரி ஒரு வார்த்தையை சொல்லி தான் அந்த ஹாஸ்பிட்டல்ல அந்த குழந்தைய வந்து அட்மிஷன் போட்டு சேர்த்திருக்காங்க. அதுக்கப்புறமா அந்த குழந்தைய கூட்டிட்டு போய் ட்ரீட்மெண்ட் கொடுத்துட்டு இருக்க டாக்டர்ஸும் நர்ஸும் என்ன பண்ணியிருக்காங்கன்னா, பாப்பா உனக்கு என்னாச்சு, ஏன் இந்த மாதிரி அப்படி கால் உடையிற லெவலுக்கு நீ என்ன விளையாட்டு விளையாண்ட, அப்படி எங்கே போய் வலிக்கி விழுந்த, உனக்கு என்ன நடந்துச்சு பாப்பா அப்படிங்கிற மாதிரி சாந்தமாக அந்த குழந்தைகிட்ட கேட்டிருக்காங்க. அப்படி கேட்டதுக்கப்புறம் அந்த 13 வயது பெண் குழந்தை ஒரு உண்மையை வந்துட்டு உடைச்சிருக்காங்க. அந்த 13 வயது பெண் குழந்தை சொன்ன ஒரு வார்த்தையை கேட்டு இந்த டாக்டரும் நர்ஸும் பார்த்தீங்கன்னா விட்டு ஸ்தம்பிச்சு போயிட்டாங்க அந்த இடத்துலயே. அடுத்த நொடியே போலீஸுக்கு கால் பண்ணி அதுக்கப்புறம் ஃபர்தராக வேற விஷயங்கள் நடந்திருக்குது. இப்போ அந்த 13 வயது பெண் குழந்தை என்ன சொல்லியிருப்பாங்க அப்படிங்கிறத பார்க்கறதுக்கு முன்னாடி நீங்கள் பார்த்துட்டு இருக்கீங்க பாருங்க, உங்ககிட்ட நான் ஒரு கேள்வி கேட்குறேன். நம்ம நாட்டில் பெண் குழந்தைங்களுக்கு சின்ன குழந்தைங்களுக்கு எங்கெங்க பாதுகாப்பு இருக்குது? பெற்றோர்கிட்டயா, இல்லை ஸ்கூல்லையா, இல்லை காலேஜ்லையா, இல்லை ஸ்கூல் ஹாஸ்டல்லையா, இல்லை காலேஜ் ஹாஸ்டல்லையா, இல்லை அரசாங்கமே எடுத்து நடத்தக்கூடிய இந்த மாதிரி வந்துட்டு மாணவர்கள் விடுதிலையா? என்கிட்ட கேட்டீங்கன்னா எல்லாத்துக்கும் பின்னாடி ஒரு கொஸ்டின் மார்க்கை போட்டுக்கோங்க, அது மட்டும் தான் உறுதி. சீரியஸாக சொல்கிறேங்க, எங்கெங்க பாதுகாப்பு பண்ணி நான் எதுக்கு இந்த ஒரு கேள்வி உங்ககிட்ட கேட்குறேன்னா, இப்போ இந்த பொள்ளாச்சி இஷ்யூ முடிஞ்சு இப்போ தீர்ப்பு கொடுத்தாங்க பார்த்தீங்களா, அது முடிஞ்சு ஒரு 2-3 எப்படி சொல்கிறது கொஞ்சம் நாட்கள் தான் ஆகுது. அதே மாதிரி தான் இப்போ இந்த அண்ணா யூனிவர்சிட்டி கேஸ்க்கு வந்துட்டு தீர்ப்பு கொடுத்து ஃபைனலாக வந்துட்டு செட்டில்மெண்ட் முடிச்சாங்க பாருங்க, அதுவுமே வந்துட்டு கொஞ்சம் நாட்கள் தான் ஆகுது. இப்படி வந்துட்டு ஒரு பயங்கரமான தீர்ப்பு கொடுத்து ஒரு பயங்கரமான தண்டனை கிடைச்சதுக்கு அப்புறம் கூட நாட்டில் ஒருத்தன் தைரியமாக எப்படி, அதுவும் அரசாங்க வேலையில் இருக்கக்கூடிய ஒரு ஆள் அரசாங்கம் நடத்தக்கூடிய அந்த ஹாஸ்டல்லையே வந்து இந்த மாதிரி வந்துட்டு ஒரு சின்ன குழந்தைக்கு வந்துட்டு இந்த மாதிரி ஒரு சீரழிச்சு போட்டு போயிருக்கான, அது எங்கேருந்து வந்த தைரியம்? இதுக்கான ஆன்சரை தயவு செய்து நீங்கள் எல்லாரும் கமெண்ட் பாக்ஸை கீழே போட்டுட்டு போங்க. நான் எதிர்பார்க்கணும் இது என்ன ஆன்சர் வருது அப்படிங்கிறத நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். ஸோ இப்போ நம்ம டேரெக்டாக பாயிண்ட்டுக்கு வருவோம், அந்த பழைய கதைக்கு வரலாம். ஸோ இந்த மாதிரி ஒரு கதை நடந்திருக்கு இல்லையா, அப்போ அந்த பெண் குழந்தை என்ன சொல்லியிருப்பாங்கன்னு நினைக்கிறீங்க நீங்கள்? என்ன சொன்னாங்க அப்படிங்கிறது இப்போ நான் சொல்கிறேன் கேளுங்க. அதாவது வந்துட்டு என்னென்னா, அந்த குழந்தைக்கு ஊர் பார்த்தீங்கன்னா கள்ளக்குறிச்சி. அந்த குழந்தை ஒரு 5 நாளைக்கு முன்னாடி தான் இந்த சென்னையில் அந்த தாம்பரத்துக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய சானிட்டோரியம் ஏரியாவுக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய ஒரு ஹாஸ்டலில் வந்துட்டு புதுசாக வந்து ஜாயின் பண்ணியிருக்காங்க. என்ன ரீசனுக்குன்னா, அம்மாவும் இல்லை அப்பாவும் இல்லை அப்படிங்கிற ரீசன்னால இந்த ஹாஸ்டல் வந்து ஜாயின் பண்ணியிருக்காங்க. அப்படி ஜாயின் பண்ணி 5 நாள் தான் ஆகுது. இப்போ போன வாரம் ஞாயிற்றுக்கிழமைங்க, இப்போ இந்த கடந்த ஞாயிற்றுக்கிழமை ஜூன் மாதம் 8ஆம் தேதி என்னென்னா, எல்லாரும் இந்த ஹாஸ்டலில் ஆல்ரெடி இருக்கக்கூடிய சின்ன பசங்க எல்லாருமே பார்த்தீங்கன்னா விடுமுறை காரணமாட்டு அவங்கவுங்க சொந்த ஊர்களுக்கு கிளம்பி போயிருக்காங்க. இப்போ ஆல்ரெடி சொன்ன மாதிரி இந்த பெண் குழந்தை 13 வயது பெண் குழந்தைக்கு உறவினர்களும் யாரும் கிடையாது, சொந்தக்காரங்களும் கிடையாது, அம்மா அப்பாவும் கிடையாது அப்படிங்கிற ரீசன்னால அந்த பெண் குழந்தை அந்த ஹாஸ்டலில் அன்றைக்கி தனியாக தான் இருந்திருக்காங்களாம். அப்படி அந்த பெண் குழந்தை அன்னைக்கு அந்த ஹாஸ்டலில் தனியாக இருக்கிற நேரம் என்ன ஆயிருக்குன்னு சொல்லிட்டு கேட்டிங்கன்னா, அவங்க ரூமில் அந்த கட்டில் அவங்க படுத்து இருந்திருக்காங்க. அப்போ கதவை திறந்து ஒரு அடையாளம் தெரியாத நபர் வந்திருக்காருங்க. ஆனால் அடையாளம் தெரியாத நபராக இருந்தாலும் இந்த பெண் குழந்தை கச்சிதமாக அது யார் அப்படிங்கிறத அடையாளம் கண்டுபிடிச்சிருக்காங்க. என்ன ரீசன்னா, முகத்தில் முகமுடி போட்டுட்டு, அது மட்டும் இல்லாமல் கட்டம் போட்ட சட்டையை போட்டுட்டு, ஒரு ஜீன்ஸ் பேண்ட்டும் போட்டுட்டு ஒரு நபர் உள்ளே வந்திருக்காரு அப்படிங்கிறத அந்த குழந்தை பக்காவாக நோட் பண்ணியிருக்காங்க. நோட் பண்ணது மட்டும் இல்லாமல் அந்த வந்தவன் என்ன பண்ணியிருக்கான் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு கேட்டிங்கன்னா, ஏன் எதுக்குன்னே கேட்கலையாங்க. ஒரு வார்த்தை பேசாமல் அடுத்த நொடி அந்த பெண் குழந்தையோட கண்ணை இறுக்கி கட்டிட்டு அந்த பெண் குழந்தையோட வாய் கத்தக்கூடாது அப்படிங்கிற மாதிரி சொல்லி வாயை வந்துட்டு துணியை வச்சு இருத்தி கட்டியிருக்காராம். அப்படி கெட்டியும் அந்த பெண் குழந்தை அந்த பயத்தில் அலறி இருக்காங்களாம், கத்தி இருக்காங்களாங்க. அப்படி கத்துனதுல என்ன இருக்குன்னு சொல்லிட்டு கேட்டு, நீ கத்தாத அப்படிங்கிற மாதிரி சொல்லி, இப்போ நான் ஒரு விஷயம் சொல்ல போகிறேன், கண்டிப்பாக உங்கள் மனசை ரொம்ப வந்துட்டு ஃபீல் பண்ண வைக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். ஏன்னா இதை கேட்டு நானே வந்துட்டு ரொம்ப உறைஞ்சி போயிட்டேன். இந்த மாதிரிலாம் ஈவிரக்கமே இல்லாமல் பண்ணுவாங்களா அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு, இப்போ நமக்கு கொசு கடிச்சா வலிக்குது, ஏன் முள்ளு குத்துனா வலிக்குது இல்லையா? அப்படி இருக்கும் பொழுது 13 வயது பெண் குழந்தை எவ்வளோ பிஞ்சுமா இருக்கும் அந்த ஸ்கின்னுலாம். அந்த குழந்தையோட 2 கால்களையும் அந்த குழந்தை உயிரோட சுயநனவோடு இருக்கும்போதே பிடிச்சி திருக்கி வளைச்சி அதை காலை உடச்சி, அதுக்கப்புறம் அந்த பெண் குழந்தையை கத்தாமல் இருக்க சொல்லி, இல்லை திரும்ப ஏதாச்சும் பண்ணிடுவேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லி அந்த ரூம்குள்ளேயே அந்த இடத்துல வச்சு அந்த கேடுக்கட்டை வந்து வலுக்கட்டாயமாக பலாத்காரம் பண்ணியிருக்காங்க அந்த பெண் குழந்தைங்க. எனக்கு சொல்லவே வரமாட்டேங்குது, எங்கேருந்து இந்த தைரியம் வந்துச்சு அவனுக்கு? பேர் மேத்யூவான். இவர் வந்துட்டு இப்போ தான் 2011 அங்கே அந்த ஹாஸ்டலில் ஒர்க் பண்ணிட்டு இருக்காராம். இது ஒன்று தானா, இது விட்டு வேறு எதுவும் நடந்திருக்குமா அப்படிங்கிறது நமக்கு தெரியாது. அது போலீஸ்காரங்க இன்வெஸ்டிகேஷன் பண்ணி அவங்க பார்த்துப்பாங்க.
இப்போ என்ன அதுவும் இவருக்கு வந்துட்டு இவராகவே படித்து முடிச்சு தான் ஒன்றும் இந்த ஹாஸ்டலில் வேலைக்கு ஜாயின் பண்ணல. இந்த மேத்யூ அப்படிங்கிறது வந்துட்டு 2011 முன்னாடி வந்துட்டு என்னென்னா அவங்க அம்மா, இந்த மேத்யூடைய அம்மா வந்துட்டு இதே ஹாஸ்டலில் வந்துட்டு கண்காணிப்பாளர் தான் ஒர்க் பண்ணிட்டு இருந்திருக்காங்க. அவங்க இறந்ததுக்கு அப்புறமா வந்துட்டு அந்த இது கருணை அடிப்படைன்னு சொல்லுவாங்க பாருங்க, அந்த கருணை அடிப்படையின் பேரில் தான் மேத்யூவுக்கு இந்த விடுதியின் பாதுகாவலர் ஆக்ட், செக்யூரிட்டி ஆக்ட் வந்துட்டு வேலை கிடைச்சிருக்குது 2011 அப்புறமா. இப்போ யோசிச்சு பாருங்க, ஒரு கவர்மெண்ட் ஹாஸ்டலில் ஒர்க் பண்ணக்கூடிய ஒரு செக்யூரிட்டி, அவங்க தான் வந்துட்டு அந்த குழந்தைகளுக்கு பாதுகாப்பாக இருக்கணும் இல்லையா? அந்த செக்யூரிட்டியே இந்த ஒரு குழந்தை, அதுவும் 13 வயது குழந்தையை இந்த மாதிரி கொடூரமாக மிருகத்தனமாக சீரழிச்சிருக்கான் அப்படின்னு சொல்லுறது கேட்கும் பொழுது என்ன, ஏதாவது மக்கள் இதை வேணெல்லாம் வந்துட்டு மக்கள் கையில் கொடுத்து மக்களாலே அடிச்சு, இல்லை அந்த பெண் குழந்தையாலே வந்துட்டு செவுடு அடித்து சாவடிக்கணும் அப்படிங்கிறத நான் சொல்ல வருவேன்னு நினைக்கிறேன். ஏன்னா வந்துட்டு என்னால் ரொம்ப வந்துட்டு ஆதங்கமாக இருக்குதுங்க இந்த மாதிரி நடக்கிறத பார்க்கும் பொழுது. திரும்ப 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 ஒரு கேஸ் முடிஞ்சு அடுத்த கேஸ் அப்படிங்கிற மாதிரி நடந்துகிட்டே இருக்குது. ஸோ இதுக்கப்புறம் போலீஸ்காரங்க என்ன பண்ணியிருக்காங்க, எப்படி கண்டுபிடிச்சாங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கும் பொழுது, அந்த குழந்தை இந்த மாதிரி அந்த ஹாஸ்பிட்டல் இருக்கவங்ககிட்ட சொன்னதுக்கப்புறம் உடனே அவங்க என்ன பண்ணியிருக்காங்க, அங்கே இருக்கக்கூடிய சித்தலாப்பாக்கம் போலீஸ் ஸ்டேஷனில் கம்ப்ளைண்ட் பண்ணியிருக்காங்க. உடனே அதை கேட்டு வந்த போலீஸ்காரங்க அந்த பொண்ணுகிட்ட, அந்த சின்ன குழந்தைகிட்ட விசாரிச்சதுக்கப்புறம் அந்த அடையாளம், அந்த பாப்பா சொல்கிற அடையாளத்தை வச்சு அந்த நம்பரை தேடும் முயற்சியில் வந்துட்டு அந்த போலீஸ்காரங்க ஈடுபட்டிருக்காங்க. அதுக்கப்புறம் இந்த பாப்பா, சின்ன பாப்பாவை பார்த்தீங்கன்னா வந்துட்டு அங்கே சென்னையில் இருக்கக்கூடிய ராஜீவ்காந்தி பெரிய கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல் இருக்கு பாருங்க, அங்கே வந்துட்டு இந்த பாப்பாவை மேல் சிகிச்சைக்காக வந்துட்டு அனுப்பிச்சு விட்டுட்டு, இப்போ அந்த பாப்பா சொன்ன அடையாளங்கள் அது மட்டும் இல்லாமல் அங்கே இருக்கக்கூடிய ஹாஸ்டலில் இருக்க சிசிடிவி ஃபுட்டேஜ் எல்லாத்தையுமே வச்சு என்னென்னா, ஓகே இந்த மேத்யூ அப்படிங்கிற நபர் தான் வந்துட்டு அந்த இடத்துல அந்த மாதிரி இருந்திருக்காரா அப்படிங்கிறத வந்துட்டு கன்ஃபார்ம் பண்ணிட்டு, இப்போ அந்த மேத்யூ அப்படிங்கிற நபரை அந்த பாப்பா 13 வயது பெண் குழந்தை முன்னாடி வந்து கொண்டு வந்து நிப்பாட்டுறாங்க. அந்த பார்த்த அடுத்த நொடியே அந்த பாப்பா வந்துட்டு கன்ஃபார்ம் பண்ணிட்டாங்க, இவன் தான் வந்துட்டு என்ன சீரழிச்சோம் அப்படிங்கிற மாதிரி அந்த 13 வயது பெண் குழந்தை வந்துட்டு ஸ்ட்ராங்காக ஆணித்தனமாக வந்துட்டு அந்த இடத்துல வந்துட்டு எவிடன்ஸ் கொடுத்துருக்காங்க, இந்த பையன் தான் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு. ஸோ இங்கே ஒரு விஷயம் நம்ம வந்துட்டு கண்டிப்பாக பாராட்ட வேண்டிய விஷயங்க. ஏன்னா நாட்டில் எவ்வளோ பேருக்கு, எவ்வளோ பெண்களுக்கு வந்துட்டு அந்த மாதிரி பிரச்சனை நடந்துட்டு இருந்தாலும் எல்லாரும் வந்துட்டு வந்துட்டு கம்ப்ளைண்ட் கொடுத்துட மாட்டாங்க. ஒன்று மனசுக்குள்ள பயம், இல்லை வந்துட்டு என்ன சொல்கிறது, நிறைய விஷயங்கள் இருக்குது, இல்லை வந்துட்டு ஃபேமிலி பேர் அப்படிங்கிற மாதிரி நிறைய பேர் இன்னும் மனசுக்குள்ள வச்சுட்டு இருப்பாங்க. அப்படி இருக்கும் பொழுது இந்த பெண் குழந்தை பண்ண செயல் வந்துட்டு ரொம்பவுமே வந்துட்டு மதிக்கத்தக்கது. அது மட்டும் இல்லாமல் பார்த்தீங்கன்னா வந்துட்டு ரொம்ப தைரியம் மிகுந்த செயலுங்க. சரி, ஓகே, இப்போ இதெல்லாம் ஒரு பக்கம் தூக்கி வச்சிடலாம். எனக்கு இருக்கக்கூடிய முக்கியமான டவுட்ஸ் இருக்குது. அது கண்டிப்பாக அந்த டவுட் உங்களுக்கு இருக்குன்னு நினைக்கிறேன். இருந்துச்சுன்னா கமெண்ட் பாக்ஸில் நீங்கள் சொல்லிட்டு போங்க. இப்போ அந்த மாதிரி ஒரு பெண் குழந்தைக்கு இந்த மாதிரி ஒரு சம்பவம் அந்த ஹாஸ்டல் நடந்துட்டு இருக்குது. அந்த பெண் குழந்தை கத்திருக்காங்க, ஸ்டார்டிங்கில் கத்திருப்பாங்கன்னு வச்சுக்கலாம். இல்லைங்க, ஸ்டார்டிங்கில் யாருக்குமே தெரியாமையே போட்டுங்க. அடுத்த நாள் காலையில் அந்த பெண் குழந்தைக்கு கால்லாம் முறிஞ்சிருக்குது இல்லையா? அப்போ அந்த பெண் குழந்தை கால் முறிஞ்சிட்டு வந்ததுனால தானே அழுதுகிட்டு இப்போ வந்திருப்பாங்க. உடனே அந்த ஹாஸ்டலுடைய வேற யார் இன்சார்ஜ் இருப்பாங்க இல்லையா, அவங்க வந்துட்டு ஹாஸ்பிட்டலுக்கு வந்துட்டு இந்த பெண் குழந்தையை அமுச்சு விட்ருப்பாங்க இல்லையா? இப்படி இருக்கும் பொழுது இப்போ இந்த பெண் குழந்தை டாக்டர் கிட்ட வந்துட்டு எனக்கு இந்த மாதிரி ஒரு சம்பவம் நடந்து தான் என் கால் உடஞ்சிருக்கு அப்படிங்கிற மாதிரி சொன்ன பெண் குழந்தை ஏன் ஹாஸ்டலில் இருக்கவங்க கிட்ட சொல்லியிருக்க கூடாதுன்னு நினைக்கிறீங்க? எனக்கு என்னமோ சொல்லியிருக்கலாம், ஆனால் அவங்களும் சேர்த்து மறைச்சிருப்பாங்களா அப்படிங்கிற மாதிரி வந்துட்டு எனக்கு தோணுது. எனக்கு இது நான் வந்துட்டு இன்வெஸ்டிகேட் பண்ணல, எனக்கு தோணுன விஷயம், ஒரு நார்மலாக ஒரு பீப்புளாக ஒரு மனசுனா எனக்கு தோணுன விஷயம். ஏன்னு வைங்களேன், ஆஃப்டர் அந்த பிரச்சனை நடந்துட்டு இருக்கும்போது என்ன ஆகுதுன்னா வந்துட்டு பத்திரிகைக்காரங்களாம் போயிட்டு வந்துட்டு அந்த ஹாஸ்டலுடைய இன்சார்ஜ் ஒரு பொண்ணு இருக்கிறாங்க, ஒருத்தங்க வயசானவங்க தான், அவங்க கிட்ட போயிட்டு வந்துட்டு இந்த மாதிரி பேட்டி எடுக்கும்போது அந்த பொண்ணு என்ன சொல்கிறாங்கன்னா, நான் காலில் இருந்து சாப்பிடலப்பா, எனக்கு வந்துட்டு பசிக்குது, தலை சுற்றுதுப்பா, என்ன ஆள விடுங்கப்பா, அந்த மாதிரி ஒரு ஆன்சரை வந்துட்டு கொடுக்குறாங்க. நான் என்ன கேட்குறேன், இப்படி தான் வந்துட்டு அவங்க குழந்தைக்கு நடந்திருந்தால் அந்த மாதிரி தான் வந்துட்டு கேஷுவலாக வந்துட்டு விட்டுட்டு எனக்கு பசிக்குது, நான் சாப்பிட போகிறேன், தலை சுற்றுது அப்படிங்கிற மாதிரி விட்டுட்டு இருப்பாங்களா? இல்லை, எனக்கு புரியலை. ஸோ எனக்கு என்னமோ இது வந்துட்டு சரி விடுங்க, இதை பற்றி நம்ம பேசணும்னு வைங்களேன், நம்மளுக்கு ஏதாச்சும் பிரச்சனை ஆகி போயிருங்க சீரியஸாக. ஏன்னா வந்துட்டு நம்ம சாதாரண ஆள் தான், உங்களுக்கே புரிஞ்சிருக்கும். என்ன ப்ரோ பயந்துட்டியானா, நீங்கள் அப்படி பயந்துட்டேன்னு கூட நீங்கள் வச்சுக்கலாங்க, ஓகேங்களா? இப்போ தான் ஸ்டார்ட் பண்ணுறோம் அப்படிங்கும்போது பல விஷயங்கள் இப்போவே நம்மளால் எதிர்கொள்கிற லெவலுக்கு நம்மகிட்ட பண வசதியும் இல்லை, செல்வாக்கு இல்லை, ஓகேங்களா? சரி, ஓகே, அப்பார்ட் ஃப்ரம் டாபிக் நம்ம போகணும். இதான் நடந்திருக்குது. இப்போ இந்த நடந்த விஷயங்களை வச்சு நீங்கள் ஆடியன்ஸ் பார்த்துட்டு இருக்கவங்க என்ன நினைக்கிறீங்க? என்ன பண்ணால் இந்த பிரச்சனைகள் மாறும்? என்னுடைய பாயிண்ட் ஆஃப் வியூ என்னென்னா, சட்டங்கள் கடுமையாக்கப்பட வேண்டுங்க. அந்த சட்டம் எந்த மாதிரி கடுமையாக்கணும் அப்படிங்கிறத நம்ம சொல்ல வேண்டாம். மேபி இந்த வீடியோ நீங்கள் பார்த்தீங்கன்னா இந்த வீடியோக்குள்ள கமெண்ட் பாக்ஸில் இருக்கலாம். இல்லாட்டி இந்த மாதிரி பல சம்பவங்கள் நாட்டில் நடக்கும்போது நம்ம அண்ணன் பாலிமர் நியூஸ் தான், அவங்க நியூஸ்க்கு கீழே கமெண்ட் பாக்ஸில் போய் பார்த்தீங்கன்னா நம்ம மக்கள் பார்த்துட்டு இருக்க நீங்களே பல கமெண்ட், பல தண்டனைகளை போட்டு வச்சுருப்பீங்க. அதுலேருந்து ஏதாச்சும் ஒரு தண்டனையை கொடுத்துருந்தா கூட இந்த மாதிரி வந்துட்டு தப்புகள் நடக்காமல் தவிர்க்கலாம்னு நினைக்கிறேன். என்ன ரீசன்னா, இப்போ வந்துட்டு அரெஸ்ட் பண்ணுறாங்க, உள்ளே போகிறாங்க, ஆயுள் தண்டனை அந்த மாதிரி நடக்குது அப்படிங்கிறதுனால வந்துட்டு அது பெருசாக வந்துட்டு இம்பாக்ட் கிரியேட் பண்ணல. இப்போ இந்த கமெண்ட் பாக்ஸில் கொடுக்குற மாதிரி இந்த குற்றவாளி அப்படிங்கிறத கண்டுபிடிச்சதுக்கப்புறம் நடு ரோட்டில் அவனை நிற்க விட்டு பொதுமக்கள் முன்னாடி, பத்திரிகையாளர்கள் முன்னாடி அவனுக்கு ஒரு கொடூரமான தண்டனை, இந்த அரபு நாட்டிலலாம் கொடுப்பாங்க இல்லையா, அந்த மாதிரி கொடூரமான தண்டனை, நடு ரோட்டில் நிற்க விட்டு சுடுறது, இல்லை வந்துட்டு வெட்டி கொல்றது, இல்லை வந்துட்டு கமெண்ட் பாக்ஸ் இன்னும் மோசமாலாம் போடுவாங்க, அந்த உறுப்பையே வந்துட்டு உயிரோட வச்சா இருக்கணும் அப்படிங்கிற மாதிரி விஷயங்களெல்லாம் பண்ணால், சும்மா சொல்கிறேன், அப்படி பண்ணால் அடுத்து
அந்த மாதிரி வந்துட்டு பண்ணணும்னு நினைக்க கூட மாட்டாங்க. இந்த மாதிரி தப்பு பண்ண நினச்சாலே வந்துட்டு பயப்படுவான். இந்த மாதிரி நம்மளை வந்துட்டு இந்த மாதிரி பண்ணிடுவாங்க அப்படிங்கிற மாதிரி நினச்சி பயப்படுவானுங்க. எனக்கு தெரிஞ்சு இந்த மாதிரி ஏதாச்சும் ஒரு சட்டத்தை கடுமையாக்கினா மட்டும்தான் இந்த மாதிரி குற்றங்கள் குறைக்க முடியும் அப்படிங்கிறத சொல்லிக்கிட்டு இந்த வீடியோ வந்துட்டு நான் இதோட முடிச்சுக்கிறேன். நான் ஏதாவது தப்பாக பேசியிருந்தால் மன்னிச்சிருங்க. உங்களுடைய கருத்துக்கள் அனைத்தும் வரவேற்கத்தக்கது. கமெண்ட்டில் கீழே கொடுங்க. இதை விட ஒரு பயங்கரமான இதுக்கு முன்னாடி அன்சால்வ்டு கேஸோ இல்லை சால்வ்டு கேஸோட நான் வந்துட்டு உங்களை மீட் பண்ணுறேன். அண்ட் நம்ம சேனலில் ஆல்ரெடி ஒரு வீடியோ போட்டிருக்கோம். அதாவது நம்ம சரவணபவன் அண்ணாச்சி சம்மந்தப்பட்ட ஒரு கேஸ் ஹிஸ்ட்ரி நம்ம போட்டிருக்கோம். ஸோ நீங்கள் யாருக்காச்சும் உங்களுக்கு தெரியாமல் இருந்துச்சுன்னா அதை பாருங்கள். வேறு லெவலில் இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும் அப்படிங்கிற சொல்லிக்கிட்டு இந்த வீடியோ இதோட முடிச்சுக்கிறேன். லவ் யூ ஸோ மச் கேஸ். லவ் யூ ஸோ மச். பை பாய்.